மே மாதம் 28ஆம் தேதி ஹஜ் பெருநாளை கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல வந்திருக்கின்ற மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கத்தை பார்க்க போறோம் இந்த வீடியோல. போலீசார் ஒரு மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்ப ஒரு தகவல், ஒரு மெசேஜ்ல வந்து உங்களுக்கு ஒரு கட்டணம் செலுத்துங்க அல்லது உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் அல்லது ஒரு அலர்ட்ட வந்து கொடுக்குற மாதிரி நீங்க வந்து வாகனம் ஓடும்போது நீங்க வீதி விதிமுறைகளை பின்பற்றாம அல்லது மீறி இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு தண்ட பணம் கட்ட வேணும், ஆன்லைன்ல கட்டுங்க, இந்த மாதிரியான தகவல்கள உங்களுடைய WhatsAppக்கோ அல்லது கையடக்க தொலைபேசியினுடைய மெசேஜுக்கோ வருவதாக இருந்தால், அது தொடர்பாக அவதானமாக செயற்படுங்க. காரணம்னு சொன்னா, இப்பொழுது அந்த மாதிரியான ஒரு புதிய வகை மோசடி இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல மக்கள் மிக அவதானமா, தெளிவாக செயற்பட வேண்டும் அப்படின்றத போலீசார் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இப்பொழுது நீங்க வாகனங்கள் எங்கேயாவது பயணிக்கும்போது, ஏதோ ஒரு பிளவுட்டுட்டீங்க அப்படின்றத குறித்து உங்களுக்கு இந்த தகவல்கள் வரும். ஆனால் போலீசார் சொல்ற தகவல் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, போலீஸ் அதிகாரி ஒருவர் உங்களுக்கு தண்டப்பணம் அறவிடப்பட போகுதுன்னா, அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தண்டப்பணம் அறவிடுவதற்கான ஆதாரத்தோட ஒரு துண்டு தருவாரு. அது இல்லாம நீங்க தண்டப்பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல. ஆன்லைன்ல செலுத்துங்க. இப்படி சிசிடிவில நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்க விதிமீறல்கள் செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி வருவது இல்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எனவே இந்த GoPay மாதிரியான இணையதளங்கள் போல வடிவமைக்கப்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய வங்கி கணக்குகள் அல்லது வங்கி கார்டு அட்டைகளுடைய தகவல்களை பெறுவதற்காகவும் அதிலிருந்து பணம் மோசடி செய்வதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பாக மக்கள் அவதானமாக செயற்படும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. புதிய புதிய வகையிலான மோசடிகளை ஒவ்வொரு நாளும் நாம செய்தியில பார்க்கிறோம். மிக மோசமான இணைய மோசடி இலங்கையில நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய எல்லா விஷயத்திலையும் கவனமா இருங்க. உங்களுடைய கையடக்க தொலைபேசியா இருக்கட்டும், உங்களுடைய கம்ப்யூட்டர் லேப்டாப்பா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஏடிஎம் கார்டுல இருந்து ஒட்டுமொத்த உங்களுடைய தகவல்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயமானது. அந்த அளவு மோசமான இணைய மோசடி இலங்கையில நடந்து கொண்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு அறிவித்தலை போலீசார் விடுத்திருக்காங்க. இப்பொழுது போதைப் பொருள் தொடர்பான தேடுதல் நடவடிக்கைகள், சோதனை நடவடிக்கைகள் நாடு முழுவதும் நடக்குது. இந்த நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டியது கட்டாயமானதுன்றத வேண்டுகோளா விடுத்திருக்காங்க. காரணம், வீடுகளிலேயோ அல்லது வாகனங்கள்லயோ உங்களை போலீசார் சோதனை செய்ய முற்படும் போது அதற்கு நீங்க ஒத்துழைப்பு வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்றைய நாள்ல மினுவாங்கொட பிரதேசத்துல சோதனை சாவடியை மீறி சென்ற போலீசார் சோதனை செய்வதற்கு நிறுத்தும் போது மீறி சென்ற ஒரு வாகனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது போலீசாரால. அந்த வாகனமும் கைப்பற்றப்பட்டு அதில் பயணம் செஞ்சவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மாதிரி நாடு முழுவதும் இந்த மாதிரியான சோதனை நடவடிக்கைகள், போதைப் பொருள் தொடர்பான சோதனை நடவடிக்கை நடக்குது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதையும் கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதோட வெசாக் பண்டிகை தொடர்பான பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் 15,000க்கும் அதிகமான தன்செல் நிறுவனங்கள், உணவு வழங்குகின்ற அந்த இடங்கள் வந்து அனுமதி பெற்று நடத்துவதற்கான உத்தியோகபூர்வ அனுமதிகள் வழங்கப்பட்டிருக்கு. இது எப்படி இருந்தாலும் இப்பொழுது நாட்டின் பல இடங்கள்ல தொற்று நோய்கள் பரவ ஆரம்பித்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த தன்செல் வழங்கப்படுகின்ற இடங்கள் அதி சுகாதார முறைமை பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. உணவுகளை சமைக்கிறது, அது வழங்குறது, பரிமாறுறது, ஊன்றது, இது எல்லாமே வந்து சுகாதார முறைப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் உணவுகளை வாங்கும்போது சரியான இடத்துல வாங்கி சாப்பிடுறீங்களா, எப்படி இருக்கு, சுகாதார முறை எப்படி இருக்குன்றதையும் நீங்களும் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. களுத்துறை பிரதேசத்தில் இன்று காலையில் ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றது. இதுல ஒருவர் 38 வயதுடைய ஒரு வியாபாரி உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியிருக்காங்க. துப்பாக்கிதாரி முதல்ல ஒரு வேன்ல வந்திருக்காரு. வேன்ல வந்து இடையில விட்டுட்டு மீண்டும் கார்ல பயணித்து இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 2 வாகனங்களும், கார், வேன் ரெண்டுமே இப்பொழுது போலீசாரால மீட்கப்பட்டிருக்கு. சந்தேக நபர் துப்பாக்கிதாரி தொடர்பான தகவல்கள், அதோடு மட்டுமில்லாமல் 3 போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது துப்பாக்கிதாரியை கைது செய்வதற்கான நடவடிக்கைக்காக. எனவே இந்த செய்தி இன்று காலையிலே வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸாக பார்க்கப்பட்டது. இதோட வெலிக்கட போலீஸ் நிலையத்தினுடைய போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தாரு கடந்த நாட்கள்ல. நுகேகுட பிரதேசத்தில 19 சீன நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டாங்க. இவங்கள்ட்ட எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட்டுகளை அவங்களுக்கு கையளிப்பதற்காக 60 லட்சம் ரூபாய் லஞ்சம் கோரியதான குற்றச்சாட்டின் பேர்ல தான் வெலிக்கட போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டிருந்தாரு. அவர் இன்றைய நாள்ல நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருந்தாங்க. வருகின்ற ஜூன் 9ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல்ல வைக்கிறதுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. இதோட இன்னும் ஒரு முக்கியமான செய்தி, டிக்கோயா பிரதேசத்துல இடம்பெற்ற முதிய தம்பதியினுடைய இரட்டை கொலை தொடர்பான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவர் உடல்நல குறைவு காரணமாக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதாக தகவல்களை நாங்க பார்த்தோம்.
அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்துல அந்த பாதுகாப்பை மீறி இவர் தப்பி சென்றிருக்காரு. நேற்றைய நாள்ல இவர் கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்திகள் வந்தாலும், இன்றைய நாள்ல போலீஸ் ஊடக பிரிவு என்ன அறிவித்தல் குடுத்திருக்காங்கன்னு சொன்னா, இன்னும் அவர் கைது செய்யப்படல. சமூக வலைதளங்கள்ல அல்லது செய்தித்தளங்கள்ல வந்த செய்திகள், அதுல எந்த உண்மையும் இல்லை. அவரை தேடும் நடவடிக்கை அல்லது அவரை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் பக்கமான போர் தொடர்பான செய்திகள் இன்று பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைய நாள்ல மீண்டும் அந்த போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, மாறி மாறி தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்க சர்வதேச ஊடகங்கள்ல. இன்றைய நாள்ல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இன்று ஹோர்முஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களுக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கும் இடையூறு விளைவித்ததான ஈரானிய படைத்தளங்கள் மீது அமெரிக்காவுடைய கப்பல், அதாவது போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஒரு தற்பாதுகாப்பு தாக்குதல் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொன்னாலும், ஈரான் அதற்கு பதில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. 2 பேருக்கும் இடையிலான தாக்குதல்கள் பெரிய அளவாக ஹூமுஸ் கால்வாய் எல்லை பகுதிகளில் நடந்திருக்கு. இதற்கு பதிலாக மீண்டும் ஈரான் குவைத் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குவைத்தினுடைய அமெரிக்க படைத்தளங்கள் மீது சரமாரியான ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகள் இப்ப வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ச்சியான தாக்குதல்கள் இப்பவும் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. இந்த குவைத் தாக்குதலுக்கு பல நாடுகள், அரபு நாடுகள் கண்டனத்தை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக இறையாண்மைக்கு பெரிய பாதகம் விளைவிக்கும் வகையில இந்த தாக்குதல்கள் நாட்டுக்குள்ள ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற பெரிய கண்டனங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த தாக்குதல் காரணமாக இப்பொழுது குவைத்தினுடைய இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்கா பக்கமாக இப்ப வெளிவர செய்தியின் அடிப்படையில் இந்த தாக்குதல் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது. பேச்சுவார்த்தையில் எந்த விதமான உடன்படிக்கையும் இதுவரையில் எட்டப்படாத நிலையில் இந்த தாக்குதல் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி எதிர்ப்பு கூறப்படுது. இதுக்கிடையில இஸ்ரேல் ஒரு பெரிய தகவலை அறிவிச்சிருக்காங்க. லெபனான்ல உள்ள ஒரு தொகுதி மக்களை உடனடியாக வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000க்கும் அதிகமான மக்கள் இந்த அறிவித்தல் காரணமாக வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்திருக்காங்க. அமெரிக்கா ஈரான் மீதும் ஈரான் அதுக்கு பதிலான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்காங்க. அமெரிக்காவுக்கு ஈரான் ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க. இது தொடர்ச்சியாக ஈரானுடைய படைத்தளங்கள் மீது அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தமாக இருந்தால் இன்னும் வேகமான அதிகமான தாக்குதல்கள், பதில் தாக்குதல்கள் நடத்தப்படும் அப்படின்ற தகவலையும் எச்சரிக்கையும் ஈரான் தொடர்ந்து விடுத்திருக்காங்க. சர்வதேச ஊடகங்கள்ல சொல்லப்படுற விஷயம் சொன்னா, இந்த போர் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு முறை அப்படின்ற ஒரு தகவல் தான் இப்பொழுது சர்வதேச ஊடகங்கள்ல வெளியாகி கொண்டிருக்கு. இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து கச்சா எண்ணெயோட விலை சடுதியாக உயர்ந்திருக்கிறது, மீண்டும் உயர்ந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு சென்ற எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்திருக்கிறது. $96 இன்றைய நாளில் தாண்டி இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 2 கிழமைக்கும் பிறகு ஒரு பெரிய விலையேற்றமாக இது பார்க்கப்படுது. இது ஒரு மிக முக்கியமான சர்வதேச ரீதியிலான செய்தியாக இருக்கு. இதோட உலகத்தினுடைய இன்னும் ஒரு பெரிய எச்சரிக்கை இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பல நாடுகளுக்கான பயண தடைகள், தனிமைப்படுத்தல் என்று ஏராளமான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது பல நாடுகள். உகண்டாவில் பரவி வருகின்ற எபோலா வைரஸ், இந்த வைரஸ் இப்பொழுது பல நாடுகளுக்கு பரவி இருக்கலாம் அப்படின்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பல நாடுகள் இப்பொழுது பயண தடைகளை விதித்திருக்காங்க. இப்ப ஆபத்தான வைரஸாக இது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இந்த வைரஸ் காரணமாக இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல மரணங்கள் 200க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகி இருக்கிறது உகண்டாவில். எனவே உகண்டா நாட்டிலிருந்து வெளியேறி மற்ற நாடுகளுக்கு செல்லுகின்ற பயணிகளுக்கு தடை விதித்திருக்காங்க. பல நாடுகள் நாட்டுக்குள்ள வருவதற்கு தடை விதித்திருக்காங்க. அந்த நாடுகளுக்கு உள்ள இருந்து வந்தவங்க 14 நாட்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கட்டளை விதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா தங்களுடைய பிரஜைகளை தாண்டி மற்ற நாட்டு பிரஜைகள் யாருமே உகண்டாவிலிருந்து அமெரிக்காவுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற தடையை விதித்திருக்காங்க. மிக மோசமாக இந்த எபோலா வைரஸ் இப்பொழுது பரவ ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆசிய நாடுகளுக்குள்ள இதுவரைக்கும் எந்த விதமான அச்ச நிலையும் ஏற்படாவிட்டாலும் கூட ஆப்பிரிக்க நாடுகள் மூலமாக இந்த கடந்த ஒரு வார காலத்துக்குள் பயணம் செய்த நாட்டவர்கள் மீது இப்பொழுது பெரிய கவனம் செலுத்தப்படுது. இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக மாறும். உடனடியான தடுப்பு நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமானது என்று உலக சுகாதார அமைப்பு இப்பொழுது தயாராகி வருகிறது. மீண்டும் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த போகிறதா இந்த வைரஸ் அப்படின்ற பெரிய ஒரு அச்சநிலையும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மத்தியானங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.